ஒரு முக்கியமான கேள்வி சார். இது வந்து எல்லா இடங்கள்லயும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு எதனால மலட்டுத்தன்மை வருது அப்படிங்கிறதுக்கும் வாஸ்துக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? இருக்குங்க. என்னுடைய கேஸ் ஸ்டடியில் வந்து ஆண்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னாவே அந்த வீட்டில் குறிப்பாக வடக்கு மத்தியமம், வடகிழக்கு மூலை, கிழக்கு மத்தியமம் இந்த பகுதிகளில் மாடிப்படி இருக்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். முன்னாடி உள்ள காலங்களில் வந்து உடனே பெண்கள் மேலே பழிய போட்டுருவாங்க. பட் இந்த காலம் அப்படி இல்லை. பெண்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்காங்க, விவரங்களாக இருக்காங்க, விவரம் அறிந்தவங்களாக இருக்காங்க. நேராக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்பாம் கவுண்டரை செக் பண்ணும்போதே தெரிஞ்சிருது அந்த ஆணுக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருக்கிறது. சரி, இந்த மாதிரி மலட்டுத்தன்மை உள்ள கேஸ் ஸ்டடி மட்டுமே எடுத்து நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது ஒரு வீட்டில் வடக்கு மத்தியமும், வடகிழக்கு மூலை, கிழக்கு மத்தியத்தில் மாடிப்படி, பூஜை ரூம், ஸ்டோர் ரூம், சமையல், டாய்லெட்டு, செப்டிக் டேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுலையும் அதுலேயும் குறிப்பாக மாடிப்படி இருக்கிற கேஸ் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்லேயும் என்னோடய ஸ்டடீஸ் வந்து நம்ம எக்ஸாக்டாக எடுத்துருக்குறோம். ஸோ சில இடங்களில் வந்து வீட்டுக்கு போய் மாடிப்படி குழந்தை இல்லாத கேஸ் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நேரடியாக ஒரு ஜென்ஸை காமிச்சு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட தாங்க இருக்குதுன்னு சொல்லும் பட்சத்துலையும் நிறைய கேஸ் வந்து சரண்டரான கேஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சரண்டரான கேசஸும் எனக்கு இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் சார். இதுக்கு ரெமடின்னு என்ன சார் பண்ண முடியும்? அந்த அந்த வீட்டை சரி பண்ணணும். இடித்தோ, உடைத்தோ, புதுப்பித்தோ, மாற்றி அமைத்தோ சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்கள தற்காலிகமாக வாடகை வீட்டுக்கு அவங்கள மூவ் பண்ணிவிட்டு முறையான ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாகிட்டு நேச்சுரலாகவே பேபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா இந்த பாடியே வந்து ரீசைக்கிளபிள். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மொத்த உடலும் வந்து தன்னை புதுப்பிச்சுக்குதுன்றது தான் இந்த இயற்கையுடைய ரகசியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடு மாறி இருக்கும் பட்சத்துலையோ அல்லது அந்த வீட்டை சரி பண்ணும் பட்சத்துலையோ ஸோ அவங்க புது உடலை அவங்க வந்து பெறுறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு உண்டு. என்னுடைய கேஸ் ஸ்டடியில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கேஸ் உண்டு. என்னுடைய ஆக்சுவலாக கிளைண்டாக தான் அறிமுகம், அப்புறம் நம்முடைய மாணவராகவே மாறிட்டார். குழந்தை இஷ்யூக்காக வேண்டி அவங்க வந்து பழனியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு தனியார் மருத்துவமனையில். அவங்க ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை, அவங்க கொஞ்சம் ஏமாத்துறாங்கன்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுறாங்க. அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்க கூப்பிட்றாங்க. நான் வந்து அந்த வீட்டுக்கு 4வது கன்சல்டன்ட்டு. வீட்டுடைய மாடிப்படியை மட்டும் இடிக்க சொல்கிறோம். இடிக்கும் பட்சத்தில் அவருடைய பிரதர் வந்து கொரோனா அப்போ கேரளாவில் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்துட்டு ஒரே வீட்டில் 2 ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சூழல். இடப்பற்றாக்குறை காரணமாக நம்மளால் என்ன பண்ணுறாரு, இன்னொரு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் வருது. வீட்டுக்கு நம்மகிட்ட தான் கேட்குறாங்க, பிளான் கொடுக்குறோம். வீடு வந்து அந்த ரூஃப் லெவல்னு சொல்லுவோம், செமி ஃபினிஷில் இருக்கும்போதே அவங்களுக்கு நேச்சுராகவே வித்தவுட் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தைக்கு ஃபார்ம் ஆகிடுது. இப்போ அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது சார். இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களை தொலைபேசியில் அணுகுனாலே போதுமா, நீங்கள் இல்லை இடத்துக்கு வந்து தான் பார்க்கணுமா சார்? 100% சைட் விசிட் தான் பண்ணணும். நீங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் கன்சல்டிங் கேட்க முடியுமா? முடியாது. தலைவலி காய்ச்சலுக்குன்னா நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்லேயே கூட மாத்திரை வாங்கி சாப்பிட்றலாம். ஒரு மேஜராக ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு பிபி பார்த்துட்டு, ப்ரெஷர் பார்த்து, உங்களுக்கு அந்த பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சேம் அதே தான். வாஸ்துன்றது ஒரு கட்டுமானம் சார்ந்து சிவில் சார்ந்த ஒரு விஷயம். சைட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுடைய சூழலை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனையை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பிரச்சனைக்கு இந்த வீடு தவறையும் அந்த பிரச்சனையை நம்ம மேட்ச் பண்ணணும். தவறை தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை கேட்கணும், அல்லது பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு தவறை பார்க்கணும். ஸோ இது 2 மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் அதை கரெக்ஷன் சொல்லுவோம். இல்லைன்னா தவறு வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து எக்ஸிட் ஆன கேசஸ் எனக்கு இருக்குது. அப்போ சைட் விசிட்ன்றது கம்பல்சரி உண்டு. என்கிட்ட ஃபோன் கன்சல்டிங் கிடையாது. பேசிக்காக சில டவுட் வேணுன்னா நீங்கள் கேட்கலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன். பட் ஒரு வீட்டுக்கு பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி அமைக்கணும்னா சைட் விசிட்டு தான். நன்றி சார். மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் 8220544911 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.